உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள், ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்நாள் வரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் ஒரு புதிய காரியத்தை நம்மளுடைய வாழ்விலை செய்து முடிக்க போகிறார். என்னோடு சேர்ந்து இந்த நாளிலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவனை பார்த்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். சொல்லுங்க பார்க்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சொல்லுங்க. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் ஆதிரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும், நான் ஆதிரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், 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 உனக்கு உண்டாக்குவேன். சொல்லு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எல்லாரும் சேர்ந்து. புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது. கர்த்தருக்கு காத்திருப்போர், கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகை போல் அடித்து எழுதுவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகை போல் செட்டைகள் அடித்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், உண்டாக்குவேன். சொல்லுங்க. உண்டாக்குவேன் உனக்கு இந்த ஜனத்தை, இந்த ஜனங்களை எனக்கென்றே படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்களை எனக்கென்றே படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் புதிய காரியத்தை நம்ம வாழ்வில் செய்ய போகிறார். அப்போ அதை எப்படி பாடணும் அவங்கள பார்த்து கேளுங்க. நிறைய பேர் சோகமாக அப்படியே சீரியஸாக பாடுற மாதிரி இருக்கு. இந்த லைன் வரும்போதெல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்ல போறீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இல்லை, கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லுங்க, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த லைன் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு ஸ்மைலோட இதை பாட போறீங்க. ரெடியா? ரெடி? 1 2 3 4. முந்தினவைகளை நீ பக்கத்தில் பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பூர்வமா கையை பிடிச்சி அவங்கள பார்த்துக்கமா. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே. சொல்லுவோமா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன், 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 உனக்கு உண்டாக்குவேன். புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள
எந்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்திடுவாய், பதருக்கு ஒப்பாக்குவாய். ஏற்ற காலத்திலே தீவிரமாக கர்த்தர் நான் சொல்லுவோமா? மலைகளை மிதித்திடுவாய், நீ மலைகளை மிதித்திடுவாய். குன்றை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஏற்ற காலத்திலே தீவிரமாக கர்த்தர் நான். பக்கத்தில் அவங்கள முகத்தை பார்த்து, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்தி. அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே சொல்லுவோமா? அவானதிலே வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். உண்டாக்குவேன் 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 உனக்கு உண்டாக்குவேன் 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 உனக்கு. நம் தேவன் அப்படியே செய்ய போகிறார் என்று சொல்லுகிற யாவரும் உற்சாகமாக இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு கைகளை தட்டி அவரை துதித்து, ஆண்டவரே புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர். நீர் எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பதினால் எங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காகவும் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அவரை பார்த்து உயர்த்துங்க. முந்தினவைகளை நினைக்க மாட்டாப்பா, பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன். வனாந்திரத்தில் வழிகளை, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம் நீர். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் துணையாய் நின்று வழி நடத்துகிற தெய்வம். நாமத்தை உயர்த்துகிற நல்ல கையை தட்டி இந்த காலை வேளையில் அவரை துதிச்சு, ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் நாளிலே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். விசுவாசிக்கிற எல்லாம் அவரை துதித்து, விசுவாசிக்கிற எல்லாம் அவரை உயர்த்தி நல்ல சத்தமா அவரை துதிப்போம். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் என் தேவைகளை சந்திப்பீர். இந்த வருடம் முழுவதும் என் குடும்பத்தை நீர் நடத்துவீர். என்னை குறைவில்லாமல் நடத்த நீர் வல்லவர். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. We praise your holy name, Father. வந்திருக்கிற எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இந்த நாளிலே வரங்களை கொடுக்கிற ஆவியானவரை பார்த்து கைகளை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் இந்த புதிய வருடத்திலே புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தெய்வம் எங்கள் வாழ்விலே ஒரு புதுமையான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர். அப்பா, விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை தட்டி இந்த நாளிலே அவரை உயர்த்தி ஆவியில நிரம்பி எல்லாரும் தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம். இது உங்களுக்கும் தேவனுக்குரிய ஒரு நேரம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நிரப்புங்க. அப்பா, இயேசு தெய்வமே, உந்தன் ஆவியினால் எங்களை நிரப்புங்க என்று வைராக்கியத்தோடு நல்ல கையை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவோமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்களுடைய ஆவியினால் என்று சொல்லி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்வோமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. கேட்போமா? பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாரு. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும்
இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உன்னை தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. கேட்போமா? தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாரும். ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஓ ஆற்றலை அன்பால் நிரப்பும் ஆவியே. நல்ல கையை தட்டி நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும், வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. எங்களுக்கு வாழ்வை அளிப்பவரே, வரங்களை கொடுப்பவரே, உம்மை உயர்த்துகிறோம். கனிகளால் இறப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. அவரை நோக்கி கேளுங்க. கனிகளால் இறப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாரும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் சாந்தத்தை தருகிறார். பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. எல்லாரும் கேட்போமா? பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும். ஓ இயேசுவே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா கேட்போமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். ஓ கேட்போங்க. இயேசுவே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். ஓ நிரப்புங்க. இந்த காலை வேளையிலே ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஸ்தலத்தை மூடுவதா, புதிய அபிஷேகம் இந்த ஸ்தலத்தை மூடுவதா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். பெற்றுக்கொள். இந்த புதிய வருடத்திலே முதல் ஞாயிறு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை விட்டுக் கொடுக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்படியாக, உன் சரீரத்திலே அவர் ஆட்கொள்ளும்படியாக, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை. ஓ பெற்றுக்கொள். எல்லா பலவீனங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உனக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்காக அவர் யுத்தம் செய்வார். உனக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். எல்லாரும் வாஞ்சையாய் வைராக்கியத்தோடு இயேசுவே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புது அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. பழைய மாதிரியான ஓட விரும்பலப்பா. வைராக்கியத்தோடு இந்த வருடத்தில் ஒரு புது பலனோடு நான் ஓடும்படியாக சோர்வுகளை உதறிவிட்டு என்னுடைய கஷ்டங்களை மாற்றுகிற என் தெய்வமே ஆண்டவரே. இந்த நாளிலே சபைக்கு வந்திருக்கிறப்பா, உன் முகத்தை தேடி பார்க்கிற ஆண்டவரே, உன் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டோப்பா. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், எங்கள் சபையின் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த புதிய வருடத்திலே புதிய காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறீர். சகலத்தையும் புதிதாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஓ நல்ல கையை தட்டி அவரை துதிச்சு, நல்ல கையை தட்டி அவரை உயர்த்தி, அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி, கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. கைகளுக்குள்ளாய் வைத்து நடத்தினாரே, கைகளை பிடித்து நடத்தினாரே. தோளின் மேல் சுமந்தவரை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. We praise your holy name Father. நன்றி. எல்லாரும் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உங்கள் கரங்களை பிடித்து புதிய வருட ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
வரவேற்கிறோம். புது வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். புதிய வருடத்திலே கர்த்தர் நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருஷத்திலே நிறைவேற பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த புதிய வருஷத்திலே சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். வெளியில் பயங்கரமான பனி, காலையில் 6:15 மாதிரியே இல்லை, காலைல 5 மணி மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் உற்சாகமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாஞ்சையை ஒரு நாளும் புறக்கணியாத தேவன். உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறக்க அவர் அநீதியுள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்காக நன்றி ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் நீர் நடத்த போகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த வருடமெல்லாம் நீர் என்னை நடத்தின பாதைகளுக்காக நன்றி என்று சொல்லி கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். நன்றியுள்ள இருதயம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டும் பொழுது அது சரீரத்துக்கு பலனை கொண்டு வருகிறது. எல்லாரும் உற்சாகமாய் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 2025 முழுவதும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தின எங்கள் தகப்பன், இந்த 2026 எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோமா? உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் கடந்த வருடத்திலே எல்லா வகையிலும் நம்மை வர்த்திக்க செய்த அவருடைய தயவுக்காக, நம்மை பெருக பண்ணின அவருடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் கரம் பிடித்து நடத்தினதற்காக நன்றி. நாங்கள் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் சமவெளியில் நடக்கும் பொழுதும் எங்களோடு இருந்தீரே. நாங்கள் துன்பத்தின் வழியாய் நடக்கும் போதும் இன்பத்தின் வழியாய் நடக்கும் பொழுதும் எங்களோடு இருந்தீரே ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாய் நடக்கும் பொழுதும் துக்கத்தோடு இருக்கும் பொழுதும் எங்களோடு இருந்தீரே. நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுதும் பலவீனமாய் இருக்கும் பொழுதும் எங்களோடு இருந்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த வருட வாக்கு தத்தத்துக்காக அப்பா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய தானியத்தை விலக்கி புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படியாக கர்த்தர் இந்த வருடத்தில் நம்மை புதிய நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கரங்களை தட்டி, கர்த்தாவே இந்த வருடத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற தொடர்ச்சியான நிறைவான புத்தம் புதிய போஷிப்புக்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கழுகுகளைப் போல புதுபலன் அடைவா என்று அப்பா சொல்லியிருக்கிறார். 2025 உனக்கு இருந்த உடல் பலவீனங்கள், உடல் சுகவீனங்கள் இந்த வருடத்திலே மாறுகிறது. உன் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் பலமாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என் பலவீனங்கள் எல்லாம் என் ஆண்டவர் பலனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். விசுவாசத்தோடு அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு புது பலன் உன்னை நிரப்புகிறது. நீ நடந்தாலும் இளைப்படைய மாட்டாய், ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தர் உன் சரீரத்தை புதுப்பிக்கிறார். ஆண்டவர் இந்த வருடத்திலே உன் ஆத்துமாவை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிந்தனைகளை புதுப்பிக்கிறார். உங்கள் மனதை ஆண்டவர் புதிதாக மறுரூபமாக்குகிறார். புதிய கனிகளை உங்களுக்குள்ளே வைக்கிறார். 2025 நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்த கனிகளை விட இந்த வருடத்திலே தேவன் புதிய கனிகளை உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய நாமத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். தேவனோடு உள்ள உறவை அவர் புதுப்பிக்கிறார்.
ஒரு ஆராதனையின் ஆவியை உனக்குள்ளே வைக்கிறார். ஒரு துதியின் ஆவியை உனக்குள்ளே வைக்கிறார். ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைக்கிறார். உன் ஆவியில ஒரு எழுப்புதலை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வருடத்திலே உன் அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். நவமான பாஷைகளை பேசுவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். ஓ ஹல்லேலூயா. தேவனோடு கூட ரகசியங்களை பேசுவீர்கள். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஆவியிலே பலன் அடைவீர்கள். உள்ளான மனிதனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். புதிய பாஷைகளை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமை உடையது. கடந்த நாட்களில் பிசாசு வைத்த பலவீனம் என்கிற நுகத்தை கர்த்தருடைய அபிஷேகம் உடைக்கிறது. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். இது நுகங்களை கர்த்தர் முறிக்கிற நேரம். எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு உன்னை கட்டி வைத்த கெட்ட பழக்க வழக்கங்கள் என்கிற நுகங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உடைக்கிறார். உன் குடும்பத்திலே சத்துரு கொண்டு வந்த வியாதிகள், பலவீனங்கள் என்கிற நுகங்களை கர்த்தர் உடைக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த வருடத்திலே தேவன் மாபெரும் அற்புதங்களை அந்த அபிஷேகத்தினால் நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. மேலான அனுபவங்களை அநேகருக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் இந்த வருடத்திலே சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாய் உன்னோடு கூட பேச போகிறார். ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். உன் உள்ளான மனிதனை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். உன் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். தேவனோடு உள்ள உறவிலே ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை புதுப்பித்து உன்னை வழிநடத்த விரும்புகிறார். நன்றி, 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 நன்றி. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று முழு உள்ளத்தோடு விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறார். விசுவாசிக்கிறவனே நீதிமான். ஹல்லேலூயா. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் வாக்களிக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை உண்மையாய் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வருடத்தில் அவைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவர் மேல் முழு விசுவாசத்தை வைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம் மனதில் இருக்கிற விசுவாசத்தை வாயினால் அறிக்கையிடுவோம். நம்முடைய முற்பிதாக்கள் அறிக்கையிட்ட அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை என்னோடு இணைந்து எல்லாரும் அறிக்கையிடும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார், பிசாசு வெட்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைக்கிற நேரம் உங்கள் அருகில் இருக்கிறவர்களோடு கரங்களை கோர்த்து கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊக்கமாக ஜெபிப்போம். முதலாவதாக கூட இம்மாத வாக்குத்தத்தத்தின்படி இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வாக்கின்படி தேவன் விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று இந்த வருடத்தில் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அப்போ அந்த வாக்கை தேவன் உண்மையுள்ளவராக இருந்து ஆண்டவரே நிறைவேற பண்ண போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசுவாச குடும்பத்தை அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் புதிதாக்கி அவர்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே.
தெய்வீக கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட ஆலய கட்டுமான பணியின் வருகிற வாரம் நடைபெற உள்ள முதல் தள காங்கிரீட் வேலையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளார் கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆலய கட்டுமான பணியின் வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே முதல் தள காங்கிரீட் வேலையை தேவன் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கான பண தேவைகளை தேவன் சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசையாக நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக கரம் ஆண்டவரே ஆளுகை செய்யட்டும். அப்பா, தடைகள் எல்லாம் உடைத்து பண தேவைகளை தேவன் நீர் சந்திப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட தமிழகத்தில் பெருகி வரும் போதை புழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, தமிழகத்தில் பெருகி கொண்டு வருகிற ஆண்டவரே இந்த போதை புழக்கங்களை தேவநீர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போதை பழக்கத்திலிருந்து ஆண்டவரே போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் நீர் அப்பா உதவி செய்வீராக ராஜா. அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட இந்திய தேசம் ரட்சிக்கப்பட இந்தியாவில் மாபெரும் எழுப்புதல் காணப்பட நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, இந்திய தேசம் முழுவதும் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட தேவநீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உம்முடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் அப்பா எங்களுடைய கண்கள் யாவும் காண தேவநீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த நபரோட கரம் படுத்திருக்கீங்களோ அவர்களுடைய ஜெப தேவையை கேட்டு அவங்களுக்கு ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மரித்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், இன்னும் கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் அவர் உயிரோடு நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஆமென். வந்து எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை
ஆராதனை செய்கிறோ. ஒரு முறை கூட, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை அசைத்து ஆராதிப்போமா? அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதனை செய்வோமா? ஓ ஹalleluya. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. வாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உணர்ந்து பாடுவோமா? நம் ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்த தெய்வம். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோம். பாதாளத்தின் வல்லமையை வென்ற தெய்வம் நம் ஆண்டவர். அவரை முழு மனதோடு கூட ஆராதனை செய்வோம். கைகளை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கைகளை அசைத்து ஆராதனை செய்வோமா? Oh hallelujah, we lift up your name Lord, we praise you Jesus. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. மேகத்தில் சென்றவரே, மேகத்தில் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மீண்டும் வருபவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? நம்முடைய ஆண்டவர் மேகத்திலே சென்றவர். ஓ ஹalleluya. அந்த தேவனை உன்னதத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை ஆராதனை செய்வோம். மீண்டும் ஒரு நாள் அதே மேகத்தில் அவர் வரப்போகிற தேவன். ஓ ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கைகளை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா. ஓ காட், அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் ஆவியோடு கருத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவருக்கு உகந்த பலியாய் காணப்படுகிறது. அப்பா, இந்த வருஷத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஒரு முறை கூட உணர்ந்து பாடுவோமா? உயிரோடு எழுந்த
செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. கைகளை அசைத்து சொல்வோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை சோதரம் பண்ணுவோமா? நம்முடைய ஆராதனையில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், மகிமைப்பட்ட தேவன், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட ஆவடி கிளை சபை ஊழியர் பாஸ்டர் சிரஞ்சீவி முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மீதமுள்ள வேலைகளை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாகவும் ஜெபிக்க கேட்கிறேன். கண்களை மூடி நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வமே, அப்படி நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. வருஷத்தினுடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே அப்பா நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை கூட்டி சேர்த்த நம்முடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அப்பா எங்கள் அன்பு தாசரை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம். மீதம் இருக்கிற எல்லா வேலையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் ஆராதனையில் பங்கெடுக்கிற சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன். நமக்கு ஆடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது. ரெண்டாவது, இந்த ஆராதனை முடிந்தவுடன் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ மீண்டுமாய் அப்லோட் பண்ணப்படும். ஆகவே ஒரு சில வாரங்கள் நீங்கள் பொறுத்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறேன். நமக்கு இந்த பவர் ப்ராப்ளத்தினால சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. சீக்கிரத்தில் அது சரி செய்யப்படும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த புதிய வருஷத்தில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். நானும் நம்முடைய திருவேற்காடு நிறைவாழ்வு மையம் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வருடம் ஆசீர்வாதமான ஒரு வருடமாய் காணப்பட போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே சில அடையாளங்களை தருவார். ஆமென். நம்மளை அவர் ஆசீர்வதிக்க போவதற்கு சில அடையாளங்களை தருவார். இந்த வருஷம் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. என்ன அடையாளம் சொல்லுங்கள்? ஆமாம், ஆண்டவர் இந்த வருடம் கொஞ்சம் நஞ்ச மழை இல்லை, ஏராளமான மழையை நியூ இயர்லேயே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். பொதுவாக நியூ இயரில் மழை வராது, அபூர்வமாக ஒரு முறை வந்திருக்கிறது. ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஒரு வாக்கு தத்தம் எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. 2019 20 ஓகே 20 அந்த வாக்கு தத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷம் வெளியில் நல்ல மழை கொஞ்ச நேரத்தில் பெய்து விட்டு விட்டது. எல்லாரும் சொன்னாங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அப்படியே அடையாளத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்தினார் என்று. அதுபோல் இந்த வருஷம் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் புதுப்பிப்பார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அதுவும் இந்த வருஷம் நிறைய மழையை, வீட்டுக்கு போக முடியாத அளவு மழையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற பண்ணுவார். அதே போலவே இந்த வருடம் நம்முடைய சபையின் பிரதான லக்கு 2000 அர்ப்பணிப்புள்ள ஆத்துமாக்கள், 2000 பேர் ஆராதிக்கும் ஆலயம். நம்முடைய ஆலய பணிகள் ஆண்டவருடைய கிருபையினால் வேகமாய் நடைபெற்று வருகிறது. பின்னாடி பாத்ரூம் வேலைங்க சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் இல்லாமல் நிறைய சிரமப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சீக்கிரத்தில் அது முடித்து விட முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ரூப் ஸ்லாப் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தீவிரமாக அதற்கான வேலைகள் நடக்கிறது. பொங்கல் விடுமுறை வந்துட்டால் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க தொழிலாளர்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வேலை நின்றுடும். ஆகவே
அதுக்கு முன்பாக இந்த வேலையை முடிக்கும்படியாக நம்முடைய கம்பி மேஸ்திரி அழகேசன் தீவிரமாக அதுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானங்களை திறந்து உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்புவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். செய்தி போவதுக்கு முன்பாக உங்கள் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து கொஞ்சம் அவங்க முகத்தை பாருங்கள், பயப்படாமல் பாருங்கள். நல்லா மேக்கப்லாம் போட்டு எல்லாரும் நல்லா தான் வந்திருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், இதோ கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வாலிபன் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு ட்ரெயினில் போய் கொண்டிருந்தான். அந்த இன்டர்வியூவில் அவன் பாஸ் ஆகிட்டான்னா அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து விடும். இதுவரை அவன் கஷ்டப்பட்டு படித்த அந்த பாடுகள், அவன் குடும்பத்தின் வறுமைகள் எல்லாம் மாறிவிடும் என்கிற சந்தோஷத்தோடு ட்ரெயினில் அவன் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய செல்ஃபோன் அணைந்து விட்டது, ஆஃப் ஆகிவிட்டது. அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி, டென்ஷன் ஆகிட்டான். ஏனென்றால் அதில் தான் காலையில் எழுந்திருக்க வேண்டிய அலாரத்தை வச்சுருக்கிறான், போக வேண்டிய இன்டர்வியூ போக வேண்டிய அட்ரஸ் வச்சுருக்கிறான், நிறைய கான்டாக்ட்ஸ், ஃபோன் பண்ண வேண்டிய கான்டாக்ட்ஸ் இருக்கிறது. திடீர்னு ஃபோன் ஆஃப் ஆன உடனே அவனுக்கு பயங்கர பதற்றம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோனை தட்டுறான், இது பண்ணுறான். ரொம்ப டென்ஷனாக அவன் இருக்கிறத பார்த்தவுடன் அவன் பக்கத்தில் இருந்த பெரியவர் சொன்னார், ஏன்பா டென்ஷன் ஆகுற? சார், என் வாழ்க்கையே ஃபோனில் தான் இருக்கிறது, அது அணைந்து விட்டது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பதற்றமாக இருக்குதுன்னு. கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நிதானமாயிரு, ஃபோனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. உன்னுடைய சார்ஜர் எடுத்து சார்ஜ் பண்ணின உடனே ட்ரெயினில் இருக்கிற அந்த சார்ஜரில் அவன் அதை போட்டு சார்ஜ் பண்ண துவங்கின பின்பு கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோன் உயிர் பெற்று மீண்டும் இயங்க துவங்கினது. அப்போ தான் அவனுக்கு உயிர் வந்தது. அப்பா, இந்த ஃபோன் மாத்திரம் ஆன் ஆகலைன்னா என் வாழ்க்கையே போயிருக்கும், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவருக்கு நன்றி சொன்னான். எந்த சூழ்நிலையிலும் டென்ஷன் ஆகாதப்பா, இந்த நெருக்கடி வரும்போது என்ன பண்ணணும்னு யோசித்து விடு, நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போய்விடும் என்று சொல்லி அந்த முதியவர் ஆலோசனை கொடுத்தார். 2025 பல காரியங்களுக்காக நாம் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. சரீரத்தில் சோர்வு, வியாதிகள், சில நேரத்தில் மனதில் சோர்வு, நாம் நினைத்தது நடக்காத பொழுது, கிடைத்தது எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது சோர்வுகள், கவலைகள், பலவிதமான பயங்கள், ஆவியிலும் சில நேரங்களில் சோர்வடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம், ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு இல்லை, ஆலயத்துக்கு வருவதும் கடமைக்காக வந்து போவது போன்ற சூழ்நிலைகளிலே ஒரு சிலர் இருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 உங்களை புதுப்பிக்கிற ஒரு வருடமாய் காணப்பட போகிறது. ஆண்டவர் உங்களை ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, உங்களை புதுமையாய் மாற்ற போகிறார். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வருஷத்திலே அவரோடு இருக்கிற உறவை உங்கள் வாழ்க்கையிலே பலப்படுத்தி புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட புதுப்பிக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord who renews. புதுப்பிக்கும் தேவன். நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்துகிற தேவன், ரிப்பேர் பண்ணுற தேவன். ஆனால் அதை விட முக்கியமாக புதுப்பிக்கிற தேவனாக, நம்மை புது 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 படைப்பாக மாற்றுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இந்த வருட வாக்கு தத்தத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 353வது பக்கம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். The book of Revelation chapter 21 verse 5. 353வது பக்கம், வெளிப்படுத்தல் 21:5. முதலாவது சகோதரிகள் வாசிங்க, இரண்டாவது சகோதரர்களும் வெளியில் இருக்கிறவங்களும் வாசிங்க, மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் விசிலிங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். 21வது அதிகாரம் 5வது வசனம். முதலாவது சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென். என் வலது பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களும் வெளியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாயில் பேசுவது அது சில நேரத்தில் மறந்துவிடும், ஆனால் எழுதி வைப்பது ஒரு நாளும் மறக்காது. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆதி திருச்சபையிலே உபத்திரவப்பட்டு பல கஷ்டங்கள் வழியாய் சென்று கொண்டிருந்த விசுவாசிகளை தைரியப்படுத்தும்படியாய் எழுதப்பட்ட ஒரு விசேஷம். இது பயமுறுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி அல்ல, பரிசுத்தவான்களை தைரியப்படுத்துவதற்காக ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்.
அது மாத்திரமல்ல, யோவானை பார்த்து நான் உனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை எழுது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எதற்காக அவர் எழுத சொன்னார்? ஒவ்வொரு தலைமுறையிலும் உபத்திரவப்படுகிற சபை, உபத்திரவத்துக்கு நேராய் கடந்து செல்கிற பரிசுத்தவான்கள் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க வாசிக்க அவர்களுக்குள் ஒரு விசுவாசமும் தைரியம் உண்டாகும். ஆகவே இவைகளை எழுது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு சபைக்கு எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதாய் காணப்படுகிறது. காரணம், இது சத்தியமுள்ள வார்த்தையாக இருக்கிறது, உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் வாழ்க்கையில் சகலத்தையும் நான் புதிதாக மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, ஆமென். சொன்ன எல்லாருக்கும் நிச்சயமாக அது சீக்கிரம் நடக்கும். அமைதியாக இருந்தவங்களுக்கு லேட்டாக நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் 3 விதமான புதுப்பித்தலை நமக்கு செய்ய போகிறார். புது வருட ஆராதனையில் நான் 7 குறிப்புகளை சொன்ன எந்தெந்த விஷயங்களில் கர்த்தர் நம்மை புதுப்பிக்க போகிறார் என்று. ஒருவேளை அந்த செய்தியை கேட்காதவர்கள் ஆன்லைனில் போய் அந்த செய்தியை கேளுங்கள். இன்றைக்கு 3 விதமான புதுப்பித்தலை ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்ய போகிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த புதுப்பித்தலை இந்த புதிய வருடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, கர்த்தர் நம்மை சரீரத்தில் புதுப்பிக்க போகிறார். God is going to renew our body. நம்முடைய சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அந்த இடத்துல சோல் அப்படின்ட்டு தப்பாக அடிச்சிட்டேன். அந்த இடத்தில் பாடி அப்படின்னு வரணும். முதலாவதாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3:21 வாசிங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, இயேசு எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய உடல் அற்பமான உடல் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அற்பமான உடல்? இந்த உடல் மண்ணினால் ஆன ஒரு உடல் இல்லையா? மண்ணில் இருக்கிற அத்தனையும் நம்முடைய உடம்புல இருக்கிறது. இரும்பு இருக்கிறது, ஈயம் இருக்கிறது, சுண்ணாம்பு இருக்கிறது, கார்பன் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. நம்முடைய உடம்புல 80% தண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது. மீதி கார்பன் தான் இருக்கிறது, கரி தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் பூமியில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் அத்தனை தாதுக்களும் நம்முடைய உடலில் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இதை அற்பமான சரீரம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தில் தான் மகிமையான பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. இது நோய் வரும், பலவீனங்கள் வரும், இந்த சரீரத்தில் வலிகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை ஒரு நாள் கர்த்தர் மறுப சரீரமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே நம் வாழ்க்கையிலே சில நேரத்தில் உடல் சோர்வுகள் வரலாம், உடலிலே பலவீனங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவரை நாம் விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை பலப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா பலவீனங்களையும் நீக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்த போகிறார். கடந்த வருடத்தில் பல பலவீனங்கள் உங்கள் உடலில் இருந்திருக்கலாம், பல நோய்கள் இருந்திருக்கலாம், பல சோர்வுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் உங்கள் சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அவர் நமக்கு புதிய பலனை கொடுக்க விரும்புகிறார். நாம் கிறிஸ்தவர்கள், விசேஷமாக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் தெய்வீக சுகம் எல்லாம் 1 நூற்றாண்டோடு முடிந்து விட்டது, இப்போ அதெல்லாம் கிடையாது என்று சில கிறிஸ்தவர்களே அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. தெய்வீக சுகம் 1 நூற்றாண்டுக்குரியது இப்போ கிடையாதுன்னா உனக்கு கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய சபை, நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்களை சரீரத்தில் பலப்படுத்தி இருக்கிறார். சபைக்கு வரும்போது சொங்கியா வந்தவங்களாம் இன்னைக்கு சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். தெய்வீக சுகத்தை இன்றைக்கும் அவர் தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, இந்த மண்ணான உடலை, அற்பமான இந்த உடலை, பலவீனமான இந்த உடலை பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், என் சரீரத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் பலவீனப்படும் பொழுது என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். நான் சோர்வடையும் பொழுது என் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துவார். நான் நோய்வாய்ப்படும் பொழுது கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார் என்று அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசித்தாலும் சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் வருகிறது. வெளியில் இருக்கிறவங்க கேலி பண்ணுறாங்க, இயேசு உங்களை சுகமாக்குவார்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த பாஸ்டர் சுகர்னால செத்தார், ஏன் அந்த பாஸ்டர் உடம்பு சரியில்லாமல் செத்தார் அப்படின்னு சொல்லி சிலர் கேலி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், மனிதனாய் பிறந்த யாராக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். சிலரை நோய் சிலர் மரிக்கிறார்கள், சிலர் இயற்கையாய் மரிக்கிறார்கள், சிலர் விபத்தில் மரிக்கிறார்கள், சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள், சிலர் தற்கொலை செய்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி மரிக்கிறான் என்பது முக்கியம் அல்ல, மரிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறானா என்பதுதான் முக்கியம். அதனால நோய் கண்டிப்பாய் வரும். நாம் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் அந்த வியாதியில் நாம் மரிக்க வேண்டும் என்பது சித்தம் என்றால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எலியா எத்தனையோ அற்புதங்களை செய்தார், ஆனால் அவர் வியாதிப்பட்டு மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. பவுல் அவருடைய கர்ச்சீப், அவருடைய மேல் துண்டெல்லாம் போட்டவங்க எத்தனையோ பேர் சுகம் அடைந்தார்கள், ஆனால் காலமெல்லாம் அவர் உடலில் ஒரு பலவீனம் இருந்தது என்று வேதம் சொல்கிறார். பவுலுடைய சீஷன் தீமோத்தேயு, அவர் வயிற்று வலியினால் வேதனைப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த பூமியில் வாழ்கிற வரை பலவீனங்களும் சுகவீனங்களும் நோய்களும் வரும் போகும், அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. நோய் வரும்பொழுது ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய தெய்வீக சுகத்தை நாம் பெறுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் அந்த நோயினால் நாம் மரிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தால் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை தெய்வீக சுகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஆனால் இந்த சரீரத்துக்கு முழுமையான ரட்சிப்பு எப்பொழுது, இந்த சரீரத்துக்கு முழுமையான விடுதலை எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார். ஆகவேதான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம், நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய மகிமையான செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசுவின் வருகையில் இந்த அற்பமான சரீரம் மறுரூபமான சரீரமாக மாறும். அப்பொழுது நோய் இல்லை, மரணம் இல்லை, அழிவு இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை. இயேசுவின் மறுரூபமான சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது, இந்த சரீரத்திலே நோய்கள் வரும்பொழுது கர்த்தர் இந்த சரீரத்தை ஒரு நாள் மறுரூபமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் ஆவிக்குரிய ஓட்டத்தை மாத்திரம் நாம் நிறுத்திவிடவே கூடாது. ஆமென். ஒரு முறை ஒரு மாரத்தான் ஓட்டத்திலே ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடிக்கொண்டிருந்தார். 25 கிலோமீட்டர் ஓடிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஜெயிக்கக்கூடிய இடம் வரப்போகிறது. அந்த 25வது கிலோமீட்டர் ஓடும் பொழுது அவருடைய கால் மரத்து போக துவங்கினது, மூச்சு பலமாய் வாங்க துவங்கினது. அவரால் அதுக்கு மேலே நடக்க முடியாத உடல் பலவீனம். அவர் நினச்சிட்டார், இதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது, நாம் ஓட்டத்தை நிறுத்திவிடலாம் என்று அவர் நினைத்த நேரத்தில் அந்த ரோடு ஓரத்தில் இருந்த ஒரு கோச், ட்ரைனிங் கொடுக்கிற ஒருவர் இந்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே நிற்காத, ஓட முடியலையா, மெதுவா நட, ஒரு கொஞ்ச நேரம் மெதுவா நட, ஓட்டத்தை மாத்திரம் நிறுத்தாதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ண, வேகமாக ஓடினவன் ஸ்லோவாகி மெதுவாய் நடக்க துவங்கினான். ஒரு 2-3 நிமிடங்கள், ஒரு 4-5 நிமிடங்கள் மெதுவாய் நடக்க துவங்கின பொழுது கால் மரத்து போனது, கொஞ்சம் கொஞ்சமாய் சரியாக துவங்கினது, மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் நிதானத்துக்கு வந்தது. எப்படி உடலில் பலன் வந்தது என்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு புது பலன் வந்தது. கொஞ்ச நேரத்தில் பலன் வந்தவுடன் திரும்ப ஓட துவங்கினான். ஹல்லேலூயா. ஓடி கோட்டை தொட்டு அவன் வெற்றி பெற்றான். ஆமென். காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில்
சில நேரம் சோர்வுகள் பலவீனங்கள் வரும்பொழுது மெதுவாக நடக்கலாம், ஆனால் ஒரு நாளும் உட்கார்ந்து விடவே கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்க, 2026 சில நேரம் நடக்கலாம், ஆனால் உட்காரக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் ஸ்லோவாயிடக்கூடாது. இரண்டாவதாக சரீரத்தை புதுப்பிக்கிற ஆண்டவர் இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிறார். God renews the soul. நம்முடைய ஆத்துமாவை அவர் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:2 வாசிக்க தெரிந்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்முடைய ஆத்துமாவை மனதை புதுப்பிக்க விரும்புகிறார். உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். வேதம் 2 வகையான மனிதனை குறித்து சொல்கிறது. புறம்பான மனிதன் என்பது நம்முடைய உடல், உள்ளான மனிதன் என்பது நம்முடைய ஆவி, ஆத்துமா. கர்த்தர் உள்ளான மனிதனை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய மனதை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவில் பல நேரங்களில் தலைமுறை பேட்டர்ன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜெனரேஷனல் பேட்டர்ன். அதாவது தாத்தா கோவக்காரராக இருப்பார், பையனும் கோவக்காரனாக இருப்பான், பேரனும் எப்படி இருப்பான்? கோவக்காரனாக இருப்பான். இது ஜெனரேஷனல் பேட்டர்ன். தாத்தாவுக்கு சுகர் வந்திருக்கும், பையனுக்கும் சுகர் வந்திருக்கும், பேரனுக்கும் சுகர் வந்திருக்கும். ஜெனரேஷனல் பேட்டர்ன். ஆனால் கர்த்தர் இந்த ஜெனரேஷனல் பேட்டர்னை, தலைமுறை வடிவங்களை கர்த்தர் இந்த நாளில் உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாத்தா கோவக்காரராக இருந்ததுனால நாம் கோவக்காரராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாத்தா கொலைகாரராக இருந்ததுனால பேரன் கொலைகாரனாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த ஜெனரேஷனல் பேட்டர்னை இந்த நாளில் உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, 10 தலைமுறைகளை வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில், அதாவது நமக்கு முந்தின தலைமுறையில் யாராவது ஒருவர் மனதால் காயப்பட்டிருந்தால், அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலோ, 10 தலைமுறைக்கு முன்பாக அது நடந்திருந்தாலும் அந்த மனக்காயங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனில் தொடருவதை அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ சில நேரத்தில் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ஏன் தெரியாமலே அவங்க மனதில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன் தெரியாமல் அவங்க மனதில் ஒரு வேதனை இருக்கும். எதனால் நான் இப்படி கவலைப்படுகிறேன், எதனால் நான் இப்படி பயப்படுகிறேன், ஏன் என் மனசில் இனம் புரியாத ஒரு வேதனை என்று ஒரு சில நேரங்களில் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆத்துமாவில் ஏற்பட்ட காயங்களை கர்த்தர் இந்த நாளில் சுகமாக்க விரும்புகிறார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதே போல் ஜெனரேஷனல் கெட்ட பழக்க வழக்கம். தாத்தா குடிக்கு அடிமையாக இருந்திருப்பார், பையனும் குடிக்கு அடிமையாக இருந்திருப்பான், பேரனும் குடிக்கு அடிமையாக இருந்திருப்பான். தலைமுறையாக குடிக்கு அடிமையாக இருக்கிற அந்த ஜெனரேஷனல் கெட்ட பழக்க வழக்கங்கள். சில நேரங்களில் தாத்தா ரவுடியாக இருந்திருப்பார், பையனும் பேரனும் அதே பேட்டர்னில் வருவான். ஆனால் கடந்த நாட்களில் உங்களுடைய தலைமுறை எப்படி இருந்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு இந்த நாளில் அவைகளை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய மனதை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். பாஸ்டர், சில கெட்ட பழக்க வழக்கங்களை என்னால் விட முடியல, என்னால் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னா, ஒருவேளை முந்தின தலைமுறையிலே ஏற்பட்ட அந்த பேட்டர்ன் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வரலாம். இதை அறிவியல் ஆராய்ச்சியும் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் வரும் பொழுது அவைகளை மாற்ற கர்த்தர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உள்ளான மனிதனை புதுப்பிக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் கடந்த ஜெனரேஷனல் பேட்டர்னை இந்த வசனத்தை வைத்து உடைக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4:16 எல்லோரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆனபடியினாலே நான் சோர்ந்து போவதே இல்லை. அதை ஏன் சோர்வா சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சோர்ந்து போவதில்லைன்னு சோர்வா சொல்லலாமா? ரைட். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறதுல தீவிரமாக இருக்கிறீங்க. ரைட். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆனபடியினால் பிரதர், ஆனபடியினால் சிஸ்டர், நான் சோர்ந்து போவதில்லை.
எதனால் நான் சோர்ந்து போவதில்லை? பவுல் காரணத்தை சொல்றார் பாருங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிகிறது. ஹல்லேலூயா. உடல் நாளுக்கு நாள் அழிகிறதா அல்லது புது பலன் அடைகிறதா? ஒவ்வொரு வருடமும் கடக்கும் பொழுது உடம்பு என்ன ஆகுறது? ஆமா, 30 வயதுல முறுக்கு அப்படின்வாங்க. முறுக்குனா சாப்பிட்ற முறுக்கு கிடையாது. உடம்பு அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்குமா 30 வயதுல. 30 தான் வாலிபத்தின் உச்சகட்டம். 30 வயது ஆனவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா 30லேருந்து 35 வயது வரை வாலிபத்தின் முழு பலன் உள்ள நாட்கள். 30க்கு அப்புறம் 40ல் நரை வர துவங்கி விடும். ஆமென். 40 வயசானவொடனே முதல் நரை வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு கவலை வரும் இல்லையா? அதுவும் சகோதரிகளுக்கு சொல்லவே தேவையில்ல. ஐயையோ நரை வந்துடுச்சே. இப்போல்லாம் 40ல் இல்லை 15லேயே நரை வர ஆரம்பித்து விடுகிறார். 50ல் அசதி வருமா? 50ல் என்ன வரும்? அசதி வரும். 50 வயசு ஆகிட்டா கொஞ்சம் அசதி வரும், எல்லாருக்கும் உண்மைதான். 60ல் ஆட்டம் வருமாம். ஹல்லேலூயா. 70ல் ஓட்டம் வருமாம். ஆமென். சரி, இது ஒரு பாடல், அது நமக்கு நேரம் இல்லை. அப்போ உடம்புல அசதி வரும், பலவீனம் வரும். நாள் ஆக ஆக அந்த புறம்பான மனிதன் உடல் நாளுக்கு நாள் அது டீக்கே ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் பவுல் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழியலாம், பலவீனப்படலாம். ஆனால் உள்ளான மனிதனான ஆத்மாவானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய உள்ளான மனிதன், என் ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறீங்க. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டால், உன் வாயினால் நீ அறிக்கையிட்டால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மளை புதிதாக்குகிறாராம்? முதலாவது அவருடைய வார்த்தை நம்மை புதிதாய் மாற்றுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபைக்கு சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பலன் அடைகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது. ஆமென். பூஸ்ட் ஹார்லிக்ஸை விட கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையது. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் புது பலன் அடைகிறோம். அதனால தான் ஒவ்வொரு விசுவாசியும் காலையில் எழுந்த உடனே முதல்ல பைபிளை வாசிங்கன்னு ஏன் சொல்கிறோம்? அந்த வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை 2025 பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் விட்டுருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றிலிருந்து நான் காலையில் எழுந்தவுடன் முதலாவது வேதத்தை வாசித்து நான் புது பலன் அடைவேன். எப்படி சாப்பிடும் பொழுது நமக்குள் ஒரு பலன் வருகிறதோ அதுபோல் வேத வசனங்களை நாம் உட்கொள்ளும் பொழுது உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். எப்போவுமே நம்ம சபையில் வந்த உடனே ஆண்டவரை என்ன பண்ணுறோம்? வரும்பொழுது ஆண்டவரை துதிக்கிறோம், பாடல் பாடி ஆராதிக்கிறோம். எதற்காக? பாடல் பாடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பாட்டு பாடி, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதிக்கிறதோடு நின்றக்கூடாது. நீங்கள் திங்கள் முதல் சனி வரை தொடர்ந்து அப்பாவை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், உண்ணும் பொழுதும், படுக்கும் பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய வாயில் ஆண்டவருடைய துதி காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கணும். பாஸ்டர், எனக்கு பாட்டு வராது பாஸ்டர், நான் கத்தனா காக்கா மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு அது காக்கா மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு உன் குரல் அப்படியே தேனை போல கேட்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு ஒன் குஞ்சுன்ற மாதிரி நீங்கள் கத்தனாலும் அப்பாவுக்கு அது சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. பாட தெரியுதோ இல்லையோ என்ன பண்ணணும்? பாடிட்டே இருக்கணும். நடக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சபைக்கு ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவியில் ஒரு புது பலனை தருகிறார். ஹல்லேலூயா. ஆன்லைனில் வீட்டில் உட்கார்ந்து ஆராதனையை பார்க்கலாம். ஆனால் ஏன் இந்த பனியில் ஓடி வரோம்? இந்த காலங்காத்தால் இந்த குளிரில் இருட்டில் ஏன் ஓடி உட்காருகிறோம்? ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஆராதனை எவ்வளோ நெருக்கம். சேர் வெளியில் பனியில் உட்காடுறோம், நெருக்கத்தில் உட்காடுறோம். ஆனால் ஆராதனை வரும்பொழுது ஒரு புது பலன் உண்டாகிறது. பரவாயில்ல, நம்முடைய சபை ஒரு குடும்பம், நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது ஒரு புதிய உற்சாகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டுக்கு போகவே மனசு இல்லை, உட்காந்து கதை பேசிக்கிட்டு 3 வரைக்கும் நான் இங்கே இருந்தேன், மழை வர்ற வரைக்கும். ஒரு சிலர் விட்டான் ஜவாரின்ட்டு ஆமேன் சொன்னவொடனே ஓடினவங்க இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்கும். ஒரு கூட்டம் வீட்டுக்கே போக மாட்டேங்குது.
உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு சிரித்து ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஏன் சபைக்கு வருகிறோம்? ஏன் நாம் ஒன்றாய் கூடி வருகிறோம்? ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது நம்மை அறியாமல் ஒரு உற்சாகம் உருவாகிறதா இல்லையா? இல்லை பாஸ்டர், அந்த சிஸ்டரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு, ஒரே எரிச்சலாக இருக்குன்றீங்களா? அதெல்லாம் மாறிடணும். சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆத்துமாவிலே புதுப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியில் நிரம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் உங்கள் சபையில் இப்படி சத்தம் போடுறீங்க, கூச்சல் போடுறீங்க, ஏன் அபிஷேக நேரத்தில் கையை தட்டுறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் ஒன்று தான். சாவு வீட்டில் சத்தம் வராது, ஆனால் கல்யாண வீட்டில் சத்தம் வரும். அல்லேலூயா. நம்முடைய சபை உயிர் துடிப்புள்ள ஒரு சபை. அல்லேலூயா. கிரிக்கெட் மைதானத்தில் சத்தம் வரலன்னா அந்த கிரிக்கெட் மைதானம் வீண். அல்லேலூயா. கல்யாண வீட்டில் சத்தம் வரலன்னா அந்த கல்யாணம் வீண். ஒரு உயிருள்ள சபையில் சத்தம் வராவிட்டால் அது செத்துப்போன சபை. இந்த சபை உயிர் துடிப்புள்ள ஒரு சபை, அதனால சத்தம் வரதான் செய்யும். பாஸ்டர் சத்தம் ஒரு மாதிரி இருக்கா, காதை பொத்திக்கிடுங்க. அபிஷேக நேரத்தில் கொஞ்சம் காதை பொத்திக்கிட்டு தூங்கிடுங்க, மற்ற நேரத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். ஆமே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது ஆவியில நாம் பலன் அடைகிறோம். ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனதில் இருக்கிற அழுக்குகள், அந்த உள்ளான மனிதனில் இருக்கிற கழிவுகளை நீக்கி ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி தன் கணவரை பார்த்து சொன்னாங்க, எங்க அந்த எதிர் வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்குது அந்த பொண்ணு சுத்த சோம்பேறிங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல. ஏமா அப்படி சொல்கிற? பாருங்க அவங்க வீட்டு ஜன்னல் எவ்வளோ அழுக்காக இருக்கிறது. கல்யாணம் ஆகிட்டு வந்த பொண்ணு வீட்டை எப்படி வச்சுருக்கணும், அந்த ஜன்னலை இப்படி அழுக்காக வச்சுருக்குது பார்த்தீங்களான்னு உடனே கணவர் சிரித்தாராம். உனக்கு கண்ணில் கொஞ்சம் கண்ணாடி போடணுமா? உனக்கு வயசாகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, கண்ணில் கொஞ்சம் கண்ணாடி போடணும். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? அழுக்கு அந்த வீட்டு ஜன்னல் இல்லைம்மா, எங்கே தான் இருக்குது, நம்ம வீட்டு ஜன்னலில் தான் இருக்குது. அப்படியே அந்த அம்மா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சு தான். ஏன்னா அடுத்தவங்களை கை நீட்டி குற்றப்படுத்துறது ஈஸி. அந்த பொண்ணு சோம்பேறி, அது வேலை செய்யறதில்ல, அப்படி இப்படின்னு திட்டினா கடைசியில் உண்மையில் பிரச்சனை எங்கே தான் இருக்கிறது? நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்மக்கிட்ட என்ன ஏன் சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட். கர்த்தர் நல்லவர். பல நேரங்களில் 2005 அவன் சரியில்லை பாஸ்டர், இந்த பிரதர் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, நம்ம சபை சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, கை நீட்டிகிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன் மனசை தொட. உன் மனசில் இருக்கிற அழுக்கை தொடச்சிட்டா உன் கண் சுத்தமாகி விட்டால் எல்லாம் சுத்தமாகி மாறிவிடும். நல்லா கவனிங்க, இந்த குறை சொல்கிறவர்கள், குற்றப்படுத்துகிறவர்கள் மனசில் அழுக்கு நிறைந்தவர்கள். அதனால் வன்மம் நிறைந்ததுனால வன்மத்தை அவங்க என்ன பண்ணுகிறார்கள்? கக்குகிறார்கள். இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய நான் பார்ப்பேன். அவங்க எல்லாம் அழுக்கு நிறைந்தவர்கள், குப்பை நிறைந்தவர்கள், மனதில் குப்பையும் அழுக்கையும் வைத்திருக்கிறவர்கள் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் தன் மனதை சுத்தப்படுத்துகிறவர்கள் அடுத்தவங்களை பார்க்காம என் மனசு சுத்தமாகணும்னு தன்னை பார்ப்பார்கள். அல்லேலூயா. 2005 2025 ஒருவேளை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை என்று கை காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன் மனதை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். உன் ஜன்னலில் இருக்கிற அழுக்கை அவர் துடைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கையும் பாவத்தையும் சுத்தப்படுத்தி கர்த்தர் உன் மனதை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் நம்முடைய ஆவியை புதுப்பிக்க விரும்புகிறார். God wants to renew our spirit. நம்முடைய ஆவியை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இரண்டுமே உள்ளான மனிதன் தான். ஆவி என்பது நமக்கு உயிராக இருக்கிறது. ஆத்மா என்பது நம்முடைய கேரக்டர், நம்முடைய அறிவு, நம்முடைய முடிவெடுக்கிற திறன் அடங்கிய உள்ளான மனிதனாக இருக்கிறது. அப்போ உள்ளான மனிதனாகிய ஆத்மாவை மாத்திரமல்ல, ஆவியை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். எப்படி புதுப்பிக்க விரும்புகிறார்? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 27 வசனங்களிலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. உங்களுக்கு நவம் அப்படின்னா புதிதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை நான் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். 27வது வசனத்தை வாசியுங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்
என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் செய்வேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை நான் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நவமான ஒரு புதிய இதயத்தை கொடுக்க போகிறேன். அதாவது பழைய இருதயத்தை நான் சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பழைய இருதயத்தை நான் ரிப்பேர் பண்ண போகிறேன், செப்பனிட போகிறேன் என்று சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவுக்குள் பிறக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தர் அவனை ஒரு புதிய மனிதனாய் மாற்றுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஒரு புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். நமக்குள் இருக்கிற அந்த கல்லான இருதயம், ஆவிக்குரிய கடினங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எப்படி இதை செய்ய போகிறார்? உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை நான் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வைக்கப்பட போகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க அவர் நமக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி வாழ்வது எளிதான ஒன்று அல்ல. ஏன்னா நம்முடைய மாம்சம் பாவத்தை செய்தே பழக்கப்பட்டது, பொய் சொல்லியே பழக்கப்பட்டது, அடுத்தவர்களுடைய பொருளை வஞ்சித்து பழக்கப்பட்டது, அடுத்தவர்களுடைய பொருளை இச்சித்து பழக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த மாம்சம் அது நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா அது நம்முடைய மாம்ச பலத்தினால் முடியாது. பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட தான் அதை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் உங்கள் ஆவியிலே பரிசுத்த ஆவியை வைக்க போகிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் உங்களை உயிர்ப்பித்து தேவனுடைய கட்டளையின்படி நடக்க உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தருடைய கட்டளையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 15 நம்ம பார்க்கிறோம், என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களோடு நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். பிதா அவனில் அன்பாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற உறவு இந்த வருடம் புதுப்பிக்கப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை 2025 இருந்ததை போல இருக்க போவதில்லை. கர்த்தர் மேலான அனுபவங்களை கொடுக்க போகிறார். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு நடக்க போகிறார், மேலான அனுபவங்களை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் நல்ல சொப்பனங்களையும் தரிசனங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த பேய் கனவு, பேய் வந்து அமுக்கிற கனவு, பாம்பு வர்ற கனவு, இதெல்லாம் இந்த வருஷம் மாற போகிறது. ஆமேன். கொஞ்சம் பேர் தான் சொன்னீங்க. ஆமேன் சொன்னவங்களுக்கு மாத்திரம்தான் அது மாறும். ஆமேன். அதெல்லாம் மாற போகிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். ஆண்டவர் மேலான காரியங்களை அறிவிக்க போகிறார். உன்னுடைய தலைமுறையை குறித்து கர்த்தர் உன்னோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து மாத்திரமல்ல, உன் தலைமுறையை குறித்து கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அடுத்த 10 தலைமுறையை உன் மூலமாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன் சொன்னவங்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்ப மேலான வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட பேச போகிறார். நீ தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது உடனுக்குடன் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். 2026 வருடம் மேலான அனுபவங்களை உடைய ஒரு வருடமாய் மாறப்போகிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். இதை எப்படி ஆண்டவர் செய்ய போகிறாராம்? நம் ஆவியை கர்த்தர் புதுப்பிப்பதினால் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் நிறைவு செய்வோம். தீத்து 3:5 எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், கர்த்தர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இனி நீங்கள் கடந்த வருடம் இருந்தது போல இருக்க போவதில்லை. உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். உங்கள் குணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இல்லை நடக்காது அப்படி என்று அவிசுவாச வார்த்தைகளை பேசின உங்கள் வாய் இந்த வருடம் விசுவாச வார்த்தைகளை பேச போகிறது. முடியாது என்று சொன்ன வாய் என் கர்த்தர் அதை முடித்து வைப்பார் என்று சொல்ல போகிறார்.
நடக்காது என்று சொன்ன வாய் என் கர்த்தர் அதை நடத்தி வைப்பார் என்று சொல்ல போகிறது. கிடைக்காது என்று சொன்ன வாய் என் கர்த்தர் அதை கிடைக்க செய்வார் என்று சொல்ல போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆவியை செப்பனிட விரும்பவில்லை, உன் ஆவியை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை புதிய அபிஷேகத்தினால், புதிய வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் உனக்கு மேலான வரங்களை கொடுக்க விரும்புகிறார். நவமான பாஷைகளை கொடுக்க விரும்புகிறார். 10 வருஷமா பேசின அந்நிய பாஷை கிடையாது. இந்த நாட்களில் புதிய பாஷைகளை கொடுக்க போகிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் புதிய அபிஷேகத்தை பெறப்போகிறீர்கள். தேவனுடைய வல்லமையை பெறப்போகிறீர்கள். நீங்கள் ஜெபித்து அநேகர் சுகமடைய போகிறார்கள். ஆமென். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி இந்த வருடம் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி, நீங்கள் உங்கள் வார்த்தையின் அதிகாரத்தினால் பேய்களை துரத்த போகிறீர்கள். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பேயை துரத்தணும். ஆமென். கனநித்திரையின் பேய், சண்டை என்கிற பேய், தற்கொலை என்கிற பேய், கொலை என்கிற பேய், கொன்னுடுவேன் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வாயிலிருந்து வருதா? அது பேய் சொல்கிற வார்த்தை. எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்திலேருந்து என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். குடும்பத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை தரப்போகிறார். அடுத்து உங்கள் மூலமாய் அநேகருக்கு கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் உங்கள் ஆவியை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த அகஸ்டின் சபையின் முற்பிதா. அவர் ஒரு வக்கீலாக இருந்தவர். 40 வயது வரை இஷ்டம் போல பாவத்தை செய்தவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் செய்து பார்த்தவர். ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த பாவ இன்பங்கள் அவருக்கு திருப்தியை கொடுக்காததினால் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். ஒரு பூங்காவிலே அவர் அழுது கொண்டிருந்தார். 40 வயது ஆகிவிட்டது. நிறைய சம்பாதிச்சேன், நிறைய நான் உலகத்தில் இருக்கிற இன்பங்களெல்லாம் அனுபவித்தேன். ஆனால் ஒன்றும் என் ஆத்துமாவை நிரப்பவில்லை. என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை. நான் ஏன் வாழ வேண்டும்? நான் சாக போகிறேன் என்று சொல்லி அந்த பூங்காவில் அவர் அழுது கொண்டிருந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது, அகஸ்டின், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உடனே அந்த இடத்திலே முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே, என் தாய் பக்தியுள்ள ஒரு தாய், என்னை பக்திக்கு நேராய் நடத்தினார்கள். நானோ இஷ்டம் போல வாழ்ந்து என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். இன்னைக்கு என் ஆத்மாவை நீங்கள் ரட்சிப்பீங்கன்னா, என் பாவ கரைகளை மாற்றுவீர்கள் என்றால் வாழ்நாள் வரை நான் உமக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதன் பின்பு சரித்திரம் சொல்கிறது, ஒரு நாள் அவர் கடை தெருவுக்கு நடந்து போன பொழுது அவரோடு கூட பாவம் செய்த ஒரு பெண் அகஸ்டினை பார்த்தவுடன், அகஸ்டின், எங்க ரொம்ப நாளா காணோம், ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி அகஸ்டினை அழைத்தாள். திரும்பி பார்த்தா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவம் செய்த ஒரு பெண். இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவர் ஓட துவங்குகிறார். அந்த பெண் விடுவதாக இல்லை. எங்க ஓடுகிறாய், நில்லு நில்லு என்று சொல்லி பின்னாடி துரத்தி கொண்டே ஓடுகிறாள். அப்பொழுது அகஸ்டின் கத்திக்கொண்டே ஓடினார், அம்மா தாயே, நேற்று வரை நீ பார்த்த அகஸ்டின் செத்துட்டாமா, இந்த அகஸ்டின் பழைய அகஸ்டின் அல்ல, அவன் ஒரு புதிய அகஸ்டின் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் ஓடினாராம். ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த 2026 வருடத்தில் கர்த்தர் உன் ஆவியை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் ஆத்துமாவை புதுப்பிக்க விரும்புகிறார். உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். சகலத்தையும் அவர் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கு நாம் மாறும் பொழுது நம்முடைய குடும்பம் மாறும். நம் குடும்பம் மாறும் பொழுது நம்முடைய சபை மாறும். நம்முடைய சபை மாறும் பொழுது நம்முடைய தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே செய்வார். வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று, கர்த்தாவே, இந்த வருட வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவீராக. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவீராக. கர்த்தாவே, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்க எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு புதிய அபிஷேகத்தை தருவீராக, நவமான பாஷையை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் என்னை புதிதாய் மாற்றுவீராக. என் உள்ளத்தில் உம்முடைய ஆவியை வைப்பீராக. என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீரப்பா. இந்த காலை வேளையில் என்னை உயிர்ப்பிப்பீராக. ரியபனு ஷபலபரணமா, ரியமனு ஷபரணமா,
அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எல்லாரும் கூப்பிடுங்க. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க, என்னை பலப்படுத்துங்க, என் ஆவியை உயிர்ப்பீங்க. கர்த்தரோடு இருக்கிற உறவில் ஒரு புதிய ஒரு உயிர்ப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் கர்த்தர் புதிதாக்குகிறார். தலைமுறை தலைமுறையாக தொடருகிற எல்லா பேட்டர்னையும் ஆண்டவர் உடைக்கிறார். தலைமுறை நோய்களை கர்த்தர் மாற்றுகிறார். தலைமுறை தீய பழக்க வழக்கங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாய் துதியினால் நிரம்பும் பொழுது, உன் வாய் ஜெபத்தினால் நிரம்பும் பொழுது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே செல்லும்போது அது உன்னை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை புதுப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலனடைய செய்கிறார். சபையிலே வந்து சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறார். அது மாத்திரமல்ல, உன் சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனமானவள் அல்ல, நான் ஒரு பலவான், நான் ஒரு பலவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த அற்பமான சரீரத்தை என் தேவன் பலப்படுத்துவார். தெய்வீக சுகத்தினால் நிரப்புவார். கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை அநேகருடைய உடலில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவ வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் உடலில் இருக்கிற அசதிகள் நீங்குகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறுகிறது. உன் உடலில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. கை கால்களிலே, இடுப்பிலே, உடலில் இருக்கிற வலிகள், வேதனைகள் நீங்குகிறது. மாறாத நோய்கள், மாறாத நோய்கள் கர்த்தருடைய வல்லமையினால் சுகமடைகிறது. ஹல்லேலூயா. புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, கர்த்தருடைய உன்னுடைய சரீரத்திலே தேவனுடைய ஜீவன் பாய்கிறது. ரிசீவ், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் சரீரத்திலே பாய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை புதிதாக மாற்றுகிறார். ஒரு புதிய பலனை தருகிறார். உன் சிந்தனையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சிந்தனையில் வருகிற எதிர்மறையான எண்ணங்கள், அவிசுவாசமான எண்ணங்களை கர்த்தர் மாற்றி இந்த நாளிலே உன் சிந்தனையை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். உன்னுடைய ஆவியிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை வைக்கிறார். என் ஆவியை உனக்குள் வைப்பேன், நீ உயிரடைவாய் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி 2026 நம்மை உயிர்ப்பிக்கிற வருடமாக இருக்கும். இந்த 2026 உன்னை புதுப்பிக்கிற வருடமாக இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆத்துமாவுக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருடத்தில் உள்ளான மனிதன் பலப்படும்படியாக தினமும் வேதத்தை வாசிக்க, தினமும் ஜெபிக்க, தவறாமல் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க, பந்தியிலே பங்கெடுக்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க, எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி இருக்க என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்பவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். நம்முடைய கிளை சபை ஊழியர் நாகராஜ் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த வருடத்தில் புதுமையின் ஆண்டாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாளிலே அப்பா, எங்கள் சரீரத்தில் ஒரு புதுமையும், எங்கள் மனதில் ஒரு புதுமையும், எங்கள் ஆவியில் ஒரு புதுமையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் நான் முதல் முறை சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் நிற்கும்படி கேட்கிறோம். ஒருவேளை வெளியில் யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற யாராவது இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். எழும்பி நிற்கிற சகோதர சகோதரிகளை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வாழ்த்துவோம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்த்தினா அவங்க சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டை வாங்கின பின்பு நீங்கள் அமரலாம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம். முதற் பலன் காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் படைக்கும்படியாக கைகளில் எடுத்து வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே புதிதாய் வந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்விலே உம்முடைய ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை தருவீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஒரு புதுப்பித்தலின் வருடமாய் காணப்படுவதாக. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போலவே இந்த வருஷத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா, கர்த்தருக்கு படைக்க இருக்கிற முதற் பலன் காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளை மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பாடகர் குழு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாக காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஈடு இணையில்லா மகிமை, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் காணாத பரலோகம் நாடுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பக்கத்தில் அவங்கள பார்த்து கையை பிடிச்ச அவங்க முகத்தை சோர்ந்து அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீ சோர்ந்து போகாதே, அவங்கள பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அடுத்த வாரத்திலேருந்து நமக்கு ஆத்தும ஆதாய பயிற்சி இந்த வருடத்துக்கான முதல் பேட்ச் துவங்க இருக்கிறது. இதுவரை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த பயிற்சியை பெறாமல் யாராவது இருப்பீர்கள் என்றால்
நீங்கள் இந்த பயிற்சியில் இணைய உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்ற சகோதர சகோதரிகள் இந்த ஆத்துமாதாய் பயிற்சியில், ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது. ஆகவே இந்த பயிற்சியை முடித்தவர்கள், 8 வார பயிற்சியை முடித்தவர்கள் எளிதில் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பயிற்சியின் மூலமாய் அந்த திறனை பெறுவீர்கள். ஆகவே பயிற்சியில் இதுவரை இணையாத யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுங்கள். அதுபோல டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த பயிற்சியில் இணைய போகிறவர்களுடைய பெயர்களையும் உதவி ஊழியத்தில் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியம் உண்டு. ஊழியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த வருடம் இன்னும் உற்சாகமாய் ஊழியத்தை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, புதிய சீஷர்களை உருவாக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்து மாலை 7 மணிக்கு இன்றைக்கு நமக்கு தலைவர்கள் ஐக்கிய கூடுகை உண்டு. ஆகவே எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸும், செல்குழு தலைவர்கள், உதவி தலைவர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் அனைவரும் தவறாமல் நீங்கள் சபையில் வந்து இந்த ஐக்கிய கூடுகையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கான ஐக்கிய கூடுகை இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை ஊழியம் செய்கிற அனைத்து தலைவர்களும் குழுவில் இருக்கிறவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய சபையில் வந்து கூடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். புதன்கிழமைகளில் நமக்கு ஆங்காங்கே வழக்கம் போல செல் குழுக்கள் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு 2வது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் விடுதலை ஜபம் வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கும். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை வெளியிலிருந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் வரவழைக்கப்பட்டு விடுதலைக்காக நாம் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். 2025 ஏராளமான மக்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்றார்கள். இந்த வருடம் போன வருடத்தை விட இரட்டிப்பான விடுதலை, இரட்டிப்பான சுகத்தை கர்த்தர் தருவார். ஆகவே இந்த விடுதலை ஜபத்தில் பங்கெடுக்க எல்லாரையும் கேட்கிறோம். இது புதுசாக வரவங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே புது பெல்ல நடைய இந்த ஜபத்தில் பங்கெடுக்க அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்து சில விசேஷ அறிவிப்புகள். நம்முடைய ஆலய பணிக்காக அநேகர் 2025 உற்சாகமாய் கொடுத்தீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்காவிட்டால் ஆலய பணி இவ்வளோ தூரம் எழும்பியிருக்காது. இந்த வாரத்தில் நாம் ரூப் ஸ்லாப் போட போகிறோம். ஆகவே தொடர்ந்து அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னுமாய் இந்த 2026 மீண்டுமாய் நீங்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். போன வருஷம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு இந்த வருடத்திலும் உற்சாகமாய் கொடுங்கள். கொடுக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், தசமபாகம் மாத்திரம் அல்லாமல் கட்டட நிதியை தொடர்ந்து கொடுக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கர்த்தருக்கு கொடுத்து நாங்கள் குறைந்து போகவில்லை, ஆண்டவர் எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபை அதற்கு சாட்சி. ஒரு பக்கம் நம்ம சர்ச் கட்டிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற ஊழியங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். போன மாதம் ஒரு சபைக்கு 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறோம். இந்த வருடத்தில் மாத்திரம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலாக மற்ற ஊழியங்களுக்கு நாம் கொடுத்துருக்கிறோம், கட்டட பணிக்காக மாத்திரம். அது இல்லாமல் மிஷினரிகளுக்கு நாம் மிஷனரிகளுக்கு நாம் கொடுத்த காணிக்கைகள், மற்ற ஊழியங்களுக்கு நாம் கொடுத்த காணிக்கைகள் ஏராளம். நமக்கு பல தேவைகள் இருந்தாலும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்முடைய சபையின் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்களாம் நமக்கு கட்டட நிதி அனுப்பியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் பாஸ்டர் பிலிப் அன்சாரி, அவருக்கே நுரையீரல் ஆப்ரேஷனுக்கு சுமார் 30 லட்சத்துக்கு மேலே தேவை. அவர் போன மாதம் 50,000 ரூபாய் நம்முடைய சபைக்கு அனுப்பி வைத்திருந்தார். அப்போ நாம் கொடுக்க கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? கொடுத்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சி சொல்லுங்கள், போன வருஷம் கொடுத்துட்டோன்னு சந்தோஷப்படாதீங்க, இந்த வருடம் மறுபடியும் கொடுங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையில் மேரேஜ் பீரோ, திருமண தகவல் மையம் மிக சிறப்பாக சிஸ்டர் அனிதா அவர்கள் மூலமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வருஷம் ஏராளமான திருமணங்கள் இதன் மூலமாய் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வருடத்திலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 முதல் 1 மணி வரை நம்முடைய சபையில் திருமண தகவல் மையத்தை சிஸ்டர் அனிதா நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே விசுவாசிகள் பதிவு செய்தால் மாத்திரமே உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். நம்ம சர்ச் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. திருமண வயது வந்த உங்கள் பெண்ணையோ அல்லது பையனையோ ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவோடு சிஸ்டர் அனிதா அவர்களை வருகிற வெள்ளிக்கிழமை அணுகி கொடுத்து பதிவு கட்டணம் 1000 ரூபாய் நீங்கள் செலுத்தி நீங்கள் பதிவு செய்ய உங்கள் அன்போடு கூட கேட்கிறோம்.
வெளியில இருந்தும் நிறைய பேர் வந்து பதிவு செய்து நிறைய திருமணம் போன வருஷம் நடந்திருக்கிறது. வேறு சபையிலேருந்து வருகிறவர்களுக்கு 1500 ரூபாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மக்களுக்கு எப்பவுமே சலுகை உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்க இந்த திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போலவே நம்முடைய சபையில் அதிகாலை ஜெபம் இந்த வருடத்திலே தொடர்ந்து நடக்கும். மிராக்கிள் மார்னிங் ப்ரேயர், அதிகாலை அற்புத ஜெபம் தினமும் 5 மணி முதல் 6 மணி வரை ஆலயத்திலே டிபார்ட்மெண்ட் மூலமாக நடைபெறும். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் நமக்கு கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். ஆகவே இந்த ஜெபத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, நானும் இயேசுவும், அந்த புஸ்தகம் சாம்பிள் இருக்காப்பா, நானும் இயேசுவும், இந்த புஸ்தகத்திலே ஒரு வருடத்துக்கான வேத வாசிப்பு பட்டியல், ஜெப குறிப்புகள், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான பல காரியங்கள் அதில் இருக்கிறது. போன வருடம் அந்த புஸ்தகத்தை வாங்கி பயன்படுத்தி அது பழையதாய் போயிருக்கும் என்றால் இந்த வருடத்தில் புதிய புஸ்தகத்தை வாங்கி கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த புஸ்தகத்தை பரிசாக கொடுக்கலாம். பிரிண்டிங் காஸ்ட்டுக்கு அப்படியே கொடுக்குறோம். வெறும் 30 ரூபாய் மாத்திரமே. இன்னும் கொஞ்சம் புஸ்தகங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வருடம் வேதத்தை வாசிக்க விரும்புகிறவர்கள், ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி பைபிளில் வைத்து பயன்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வருடம் ஒவ்வொரு விசுவாசியும் 2 சீஷர்களையாவது உருவாக்க வேண்டும் என்று லக்கு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், சபைக்கு வந்து போகிற விசுவாசியாக இல்லாமல் சீஷர்களை உருவாக்குகிற சீஷர்களாய் மாறுவோம். ஒவ்வொருவரும் ஒருவரையாவது சீஷராக இந்த வருஷத்தில் நடத்த வேண்டும். ஒரு ஆத்துமாவையாவது மினிமம் ரட்சிப்புகள் நடத்தணும். இந்த வருட டார்கெட் 2 ஆத்துமாக்கள். அடுத்ததாக ப்ரேயர் கார்டு, நம்முடைய ஸ்தாபனத்தின் ஜெப அட்டைகள் உள்ளே வரும்போது ஒரு சிலர் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு சிலருக்கு அது கொடுக்கப்படாவிட்டால் இப்பொழுது அந்த அட்டையை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். ப்ரேயர் கார்ட்ஸ் முதல்ல அதை கொடுத்துருங்க. வாங்காதவர்கள் வாங்கி பைபிளில் வைத்து தினமும் நம்முடைய ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வாலண்டியர்ஸ் முன்னாடி இருந்து ஆரம்பிங்க. சேகர் முன்னாடி இருந்து கொடுத்துருப்பாப்பா, அப்போ வரிசையாக கொடுத்துருப்பாங்க, உதவியாக இருக்கும். இந்த ரோக்கு ஒருத்தர் கொடுங்க, அந்த ரோக்கு ஒருத்தர் கொடுங்க. ஜெப அட்டைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த வருட கேலண்டர் நமக்கு எப்பவுமே முதல் வாரத்தில் கொடுத்து விடுவோம். ஆனால் நமக்கு இந்த வருடம் அச்சுக்கு அனுப்ப தாமதமாகிவிட்டது சில சூழ்நிலைகள் நிமித்தம். வருகிற சனிக்கிழமை தான் கேலண்டர் நம்முடைய கைக்கு வருகிறது. ஆகவே வாய்ப்பு இருந்தால் உங்கள் எல்லா வீடுகளுக்கும் வருகிற சனிக்கிழமை கேலண்டர் நேரடியாக விநியோகிக்கப்படும். வெளியூர்லேருந்து வருகிற விசுவாசிகளுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வைத்து கேலண்டர் விநியோகிக்கப்படும். ஒரு கேலண்டர், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் இலவசம். எக்ஸ்ட்ரா கேலண்டர் வேணும் என்பவர்களுக்கு எவ்வளோ விலைக்கு அது கொடுக்கப்படும் என்று வருகிற வாரத்தில் அறிவிக்கப்படும். ஆகவே எக்ஸ்ட்ரா கேலண்டர் தேவைப்படுகிறவர்கள் இப்பொழுதே உதவி ஊழியத்தில் எத்தனை கேலண்டர் வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட அளவு தான் கேலண்டர் இந்த வருடம் அச்சடித்திருக்கிறோம். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறோம். கேலண்டர் வருகிற வாரத்தில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். அடுத்ததாக வாக்குத்தத்த அட்டை, இந்த ஒரு அட்டை எனக்கு சாம்பிள் கொடுங்க. இந்த வருட வாக்குத்தத்த அட்டை நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தோம். எத்தனை பேருக்கு இந்த அட்டை கிடைக்கவில்லை? கொஞ்சம் கை வைத்து காண்பியுங்கள். நிறைய பேர் கிடைக்கல. இத்தனை பேர் சர்வீஸ்க்கு வரலையா? அட்டை இப்போ கொடுக்காதீங்க சிஸ்டர். வெயிட் வாக்குத்தத்த அட்டை இப்போ கொடுக்காதீங்க. எனக்கு கிடைக்கலன்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க போதாது. நியூ இயர் சர்வீஸில் வாக்குத்தத்த அட்டை எனக்கு கிடைக்கவில்லை என்பவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். ஓகே, வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுங்கள், நிற்கிறவர்களுக்கு ஒருத்தருக்கு 1 மாத்திரம் கொடுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடுத்த ஆராதனைக்கு அவங்களை அனுப்பி வைங்க. ஆராதனைக்கு வந்தால் தான் கொடுப்போம். ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படாது. இங்கே இருக்கிறவர்கள், அட்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆளுக்கு 1 பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் அமரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இந்த வருடம் ஆசீர்வாதமாய் நடைபெற தேவன் உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வருடம் அநேக விசுவாசிகள் நல்ல உற்சாகமாக கேரல்ஸ் ஆஃபரிங் கொடுத்திருந்தீர்கள். இந்த வருடம் நமக்கு கேரல்ஸ் மூலமாக வந்த மொத்த காணிக்கை தொகை 2,81,540 ரூபாய். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாக அநேகர் காணிக்கைகளை கொடுத்தீர்கள். கொடுத்த கரங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். செலவு கணக்குகளை நான் வாசிக்கிறேன். இந்த வருடம் கொயருக்கு நம்ம யூனிஃபார்ம் வாங்கவும், நம்முடைய சபையில் இருக்கிற சில
குழந்தைகளுக்கு, தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கவும், சாண்டா ட்ரெஸ் வாங்கவும் 37,763 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இதில் சாக்லேட் இதெல்லாமே அடக்கம். அடுத்ததாக நம்முடைய கிளை சபை ஊழியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். நம்முடைய 14 கிளை சபைகள் நினைக்கிறேன், அத்தனை குடும்பங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தேவன் உதவி செய்தார். உதவி ஊழியர்களுக்கும் சேர்த்து 30,700 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக நம்முடைய அதாவது சானிட்டரி ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை வரவழைத்து ட்ரெஸ்ஸும் அவர்களுக்கு நம்ம உணவும் கொடுத்தோம். அதே போலவே நம்முடைய கிளை சபை ஊழியர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு மதிய உணவு அன்பின் விருந்தை கொடுத்தோம். ஆகவே இந்த உணவு செலவுக்காக 16,146 ரூபாய் செலவாகி இருக்கிறது. அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்முடைய டாடா மேஜிக் அது சர்வீஸ் பண்ணவும், டீசல் போடவும், சில நேரங்களில் அதாவது மழை போன்ற நேரங்களில் எக்ஸ்ட்ரா ஆட்டோலாம் நம்ம வாடகைக்கு எடுத்தோம். ஆகவே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக 21,674 ரூபாய் செலவாகி இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்த அட்டை, அடுத்து கேலண்டரோடு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற தரிசன அட்டை, இவைகள் எல்லாவற்றுக்கும் பிரிண்டிங்க்கு மாத்திரம் 52,090 ரூபாய் செலவாகி இருக்கிறது. இது இல்லாமல் நம்முடைய மிஷனரிகளுக்கு காணிக்கைகள், கிறிஸ்மஸ் காணிக்கைகள் அனுப்பியிருக்கிறோம். நம்முடைய கிளை சபை ஊழியர்களுக்கு காணிக்கைகள் கொடுத்துருக்கிறோம். நம்முடைய உதவி ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுத்துருக்கிறோம். இது இல்லாமல் மற்ற மிஷனரி இயக்கங்கள், நம்முடைய சபைக்கு கேரல்ஸ் வந்த பார்வையற்றவர்கள், அதுக்கப்புறம் FMBB போன்ற மிஷனரி இயக்கங்களுக்கு காணிக்கைகள் கொடுத்துருக்கிறோம். ஆக நீங்கள் கொடுத்த காணிக்கைகளில் 1,17,250 ரூபாய் மற்ற ஊழியங்களுக்காக நாம் கொடுத்துருக்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆக எதுவுமே நம்முடைய தேவைக்காக எதுவும் செலவிடப்படவில்லை, எல்லாமே ஊழியங்களுக்காக செலவிட்டிருக்கிறோம். ஆக மொத்த செலவு 2,75,623 ரூபாய், வரவு 2,81,540 ரூபாய், மீதம் 5,917 ரூபாய் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். உண்மையில் நம்முடைய சபையாரை நான் பாராட்ட வேண்டும். சபையில் ஒரு தேவை என்று சொல்லும் பொழுது 80% விசுவாசிகள் உற்சாகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 20% பேர் எதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற விஷயம். கொடுக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா! ஆகவே கொடுத்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2026 போன வருடத்தை விட 2 மடங்கு கொடுக்க ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் 2 மடங்கு வருமானத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆயத்தமாய் வந்திருக்கிற அனைவரையும் பந்தியில் பங்கெடுக்க அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் வேறு சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆனால் சபைக்கு புதிதாய் வருகிறவர்களும் இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவர்களும் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பந்தியை பார்க்க விரும்பினால் உட்கார்ந்து பந்தியை பார்க்கலாம். அல்லது ஜெபத்துக்கு பின்பு வீட்டுக்கு செல்ல விரும்புகிறவர்கள் கடன் செல்லலாம். இப்பொழுது பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற யாவரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்கும்படி அன்பாய் கேட்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபித்து பந்திக்கு ஆயத்தப்படுவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படி ஆயத்தமாய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் இதுவரை உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனியும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நடத்த போவதற்காக உம்மை துதிக்கிறோம். மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.